ஒருத்தர் பேசுறது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கீழ்ப்படியணும், அப்படியே சொல்றதெல்லாம் செய்யணும், எல்லாத்தையும் சம்மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவங்க இன்னொருத்தர் பேசும்போது சொல்ல விடணும், அவங்கள கொஞ்சம் அவங்க கருத்துக்களை என்ன பண்ணணும், பரிமாற விடணும். சரி, நீ உன் கருத்தை நீ சொல்லு, கொஞ்சம் முழுசா நான் கேட்கிறேன், அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலாம். சரி, நீ பேசு, நீ உனக்கு என்ன பேசணுமோ நீ பேசப்பா அப்படின்னு விடணும். ஆனா சில பேர் பேச விட மாட்டாங்க. போதும் நீ என்ன சொல்ல வரப்போறேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றிருக்கேன்ருவாங்க. எனக்கு நீ என்ன பேச போறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன இல்லை, அந்த ஒரு சகிப்பு, பொறுமை, இன்னொருத்தர் சொல்லி முடிக்கட்டும் அப்படின்னு இவங்களுக்கு கேட்கறதுக்கு மனம் இல்லாமல் போனது. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் மேல் ஒருவர் மரியாதையற்றவர்களாக மாறிடுவாங்க, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இருக்காது, இன்னொருவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இன்னொருவர் கூட நல்ல கருத்துக்களை கொடுக்க முடியும் அப்படின்றத அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் மட்டும்தான் கரெக்டாக நினைப்பேன் இவர் நினைக்கிறது, அந்த அம்மா இவருக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் இவர் நினைக்கிறது. ஆக மொத்தம் இவங்களை பார்த்தீங்கன்னா அந்த சகிப்புத்தன்மை இல்லாமல், பொறுமை இல்லாமல், ஒருவரை ஒருவர் எப்படி கிராஸ் பண்ணலாம், எப்படி ஒருத்தர் மட்டுப்படுத்தி பேசலாம், அவங்கள பாதியிலே மடக்கலாம், இதே தான் அவங்களுக்கு காரணமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ்னு பில்ட் ஆகிடும். வேதத்தில் வாசிக்கிறோம், நாம பேசுகிறதுக்கு தாமதமாக இருக்கணும், கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும், தீவிரமாக இருக்கணும் அல்லது வேகமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும், கேட்கறதுக்கு. என்ன சொல்றீங்க, அதை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்கணும். அந்த கேட்கறதுக்கு அந்த பழக்கம் இருக்குமானால் நிச்சயமாக சொல்கிறேன், குடும்பத்துக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.